பாவத்தை கொண்டு வரும். என்னுடைய செயல்கள் பாவத்தை கொண்டு வருகிறது. அப்ப நான் என்னென்ன செயல்கள் செய்கிறேன்? கடவுள் சொன்ன செய்யாதே என்று சொல்லிய செயல்களை நான் செய்வதன் மூலமாக அது பாவமாக்கப்படுகிறது. அது பாவமாக்கப்படுகிறது. அடுத்தது எண்ணம், என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணம். கடவுள் எதை குறித்து சொன்னாரோ அதை நான் சிந்திக்காதபடி அதை விட்டு விலகி வேறு மோசமான எண்ணங்களை, தேவையற்ற எண்ணங்களை, பாவ செயலான எண்ணங்களை, சிந்தனைகளை என் எண்ணத்திலே வைத்திருப்பது பாவம். அவைகள் கொள்ளப்பட வேண்டும். இரண்டாவது, மூன்றாவது காரியம் மிக முக்கியமானது இந்த பேச்சு, வாய். பேச்சினாலே மிகப்பெரிய பாவத்தை மனிதன் செய்து கொண்டிருக்கிறார். பேச்சினாலே அந்த பேச்சு கடவுளுக்கு உகந்த பேச்சாய் இருக்க வேண்டும். அதை விட்டு நான் பாவத்திற்கு உகந்த பேச்சாய் பேசுவதை, அந்த பேச்சுக்களை, கடவுளுக்கு விரோதமான பேச்சுக்களை, கடவுள் பேசக்கூடாது என்று சொல்லிய பேச்சுக்களை நான் பேசுவேனாகி அந்த பேச்சுக்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? கொல்லப்பட வேண்டும். இந்த மூன்றும் கொல்லப்பட்டால்தான் நான் கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்து ஒரு நல்ல ஆத்மாவாக வெளியே வர வேண்டும். அப்ப இந்த மூன்று காரியங்களும் என்று இருக்குமானால் அவை யாவும் கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளிலே நம்ம பார்க்கிறோம். முதலாவது என்ன சொன்னார்? அவயங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தது போல. அப்ப இந்த அவயங்கள் தான் பாவத்துக்கு பிரதானம். இந்த அவயம், கண்ணு, காது, என்னுடைய சிந்தனை அவயம். இந்த அவயங்கள்ல